ரவி இருக்கார் இல்லையா, அவரு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப துரோகம் பண்றாரு. அவர் உண்மையிலே துரோகம் பண்றாரு. இங்கேயே வேலை பாரு அங்கேயே வேலை பார்த்தாருன்னா வேலை போற சொல்லிப்பாலாம். அப்போ அவர் என்ன தாடின்றதுன்னா மயிறு. அவர் ஆளுநர் ரவி தான் சமானம். அவர் இந்த ஆள் உட்காந்து ஆளுநர் ரவி உட்காந்துட்டு சனாதானத்திலேயே பூச்சி தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா போல. துரோகம் செய்யறார். தமிழ்நாடு மக்களுக்கு பயங்கரமான துரோகம் செய்யறாரு. பெரியாரை பத்தி சொல்ல மாட்டோம், அண்ணா பத்தி சொல்ல மாட்டோம்னா அவங்க எல்லாம் இல்லைன்னா நீ தமிழ்நாட்டுன்ற பேரே இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு. மத்தியில செய்யறவங்களே தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. மத கலவரம் எப்ப நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு மானங்கட்டம் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னதுலயுமே நீ ராஜினாமா பண்ணிட்டு உடனே போயிடணும். அவர் அதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. இங்க இருந்தானா மேலும் மேலும் அவர் அசிங்கப்படுறதுக்கு அவர் இங்க இருக்கிறத விட அவர் போயிடலாம். பார்த்தானாங்க துப்பிட்டு போயிருந்துடும் சார். எனக்கு நான் சாப்பாடு உப்பு போட்டு சாப்பிட எனக்கு வழி இருந்தால் நான் போயிடுவான். அவருக்கு என்ன சூடு சொன்னதுக்கெல்லாம் நமக்கு தெரில. தமிழ்நாடுக்கு தேவையில்லை எந்த அணியும் இவர் புடுங்க வேண்டியதே இல்லை. இவர் புடுங்குற அணியிலும் தேவையில்லை அணி தான். பிஜேபியோட இதுதான் சார். மேற்கு வங்கத்தில் ஆனாலும் கேரளானாலும் அதிகமாக தமிழ்நாட்டில் நிறைய தொந்தரவு தான் சார். முதலமைச்சராக இருக்கிறவர் ஒன்றிய அரசுக்கு அடிப்பணியாத அவர் எத்தனை இருக்கிற பல்வேறு மும்மொழி கொள்கை, நாங்கள் இருமொழி கொள்கை, கல்விக்கு பணம் ஒதுக்காத்து, தொகுதி சீரமைப்பு இந்தியாவில் எந்த கட்சியும் கேட்கல. இங்க என்னுடைய விகிதாச்சாரம் குறைஞ்சிடும், நம்ம 40 தொகுதியில் குறைஞ்சிடும்னு ஒரு முதலமைச்சர் முன்கூட்டி அதெல்லாம் எடுத்து அனைக்கட்சி தலைவரையும் கூட்டத்தை கூட்டி அதுக்கு சிறப்பாக ஒன்றிய அரசுக்கு அவர் ஒரு சவாலா இதை உருவாக்கி காட்டுகிறார். இதெல்லாம் அவங்களுக்கு காரணமா இருக்குது. ஒன்றிய அரசுக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மையா இருக்குது எல்லாத்துக்கும். இதை நம்ம எப்படின்னா முடுக்கணும், இதோட வளர்ச்சி பெறக்கூடாது. தமிழ்நாடு மக்களுக்கு பேரளவு தான் மோடி இங்க தமிழை பத்தி பேசிட்டு போறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை. அவர் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியை கூட செம்மொழிக்கு ஒதுக்குறது இல்லை. அதனால முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஓரவஞ்சனை செய்கிற மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு கவர்னருக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தான் எங்களுடைய பொதுமக்களாக எங்களுடைய கருத்து. டெல்லியில் இருக்கிற நடத்துகிற ஆட்சி நம்ம வட நாட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஜாதி கலவரம் தான் ஓடுது தவிர, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஜாதி கலவரம் பண்ணலான்னு தான் காத்துட்டு இருக்காங்க தவிர மக்களுக்கு என்ன சொல்லி யாரும் வரைக்கும் தீர்மானத்துக்கு வரல. இப்போ எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. அவர் மக்களுக்கு சேராங்க செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவர் ஒன்றும் பிரச்சனை. அவங்க ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த டெல்லியில் இருக்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மக்களுக்கு சரி இந்த முடிவுக்கு யாரும் வரல. அவங்களுக்கு தேவை மட்டும் தான் பார்க்குறாங்க, அவங்க கட்சியில் கால் மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது இன்னைக்கு அவங்க அபிப்பிராயம் இல்லை. அவங்களுக்கு அந்த ஒரு மக்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு வழி உணர்வே வரும். ஒரு நேரத்தில் சொன்னாங்க ஒரு குடிமகனுக்கு 20 லட்ச ரூபா நான் அக்கௌண்ட்ல நான் போறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனா எதுவுமே நடந்துச்சா? நடக்கல. ஆனா எல்லாமே பொய் தான். டெல்லியில் இருக்கிற ஆட்சி நடத்துல டெல்லியில் உட்காந்துருக்கு நம்ம ஆட்சி பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே பொய் தான். தமிழ்நாடு கவர்னர் தேவையில்லை. இருக்க கவர்னர் நம்ம தமிழ்நாடு கையெழுத்து போட்டாலே எல்லாமே சாங்ஷன் ஆகும். அதே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பண்ணாலே நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிருமே. இப்போ நம்ம இங்கேருந்து எம்பி அங்கேருந்து போய் உட்காந்து நம்ம தமிழ்நாடுக்கான போராடுறாங்க. ஆனா எதுவுமே கையெழுத்து நடக்க மாட்டேங்குது. இப்போ டெல்லியில் இருக்க கவர்னரே கையெழுத்து போடனா தமிழ்நாடுக்கு கவர்னர் கையெழுத்து போடுவாரு? போட மாட்டாரு. அதனால எங்க தமிழ்நாடுக்கு தேவையில்லை. கவர்னர் ரவி இருக்கார் இல்லையா, அவரு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப துரோகம் பண்றாரு. அவர் உண்மையிலே துரோகம் பண்றாரு. ஏன்னா மோடி வச்சுக்கின்னு அவரு ரொம்ப இது பண்றாரு. வேற ஒண்ணு தமிழ்நாட்டு கவர்னர் என்ன பண்ணும்? நல்லது கெட்டது பார்க்கணும். பார்க்காம அவர் சொல்றதுக்கு அவர் செயல் தான் நடக்கிறாரு. இவங்க தமிழ்நாட்டு இதுல எதுவும் செயல்படுறது இல்லை. அவரு அதான் சார் உண்மை. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் சுப்ரீம் இதோட 2 வாட்டி இதோட 2வது வாட்டி 3வது வாட்டி தண்டிச்சிட்டாங்க. அப்போ கூட ஒரு கவர்னர் அவருக்கு வரைக்கலன்னா அவர் படிச்சிருந்து வெறிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியல. அவ்வளவு சொல்ல முடியும். மாநில அரசு உரிமை எக்காரணத்துக்கும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அவர் இந்த மாதிரி இன்னைக்கும் இதுக்கு கவர்னர் கொடுத்து இது பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு பதவி அவர் ராஜினாமா பண்ணிட்டு போதான் பெஸ்ட். கவர்னர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே அவர் கவர்னரு. அவர் மத்தியில கவர்னர் கிடையாதுல்ல. அவர் எதுக்கு நம்மளுக்கு எதுவுமே செய்யாம எதுக்கு அவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க. திருக்குறள் மட்டும் சொன்னா கவர்னரா நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் ஆயிடுவாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்யணும். செஞ்சாத்தே அவர் கவர்னர். இல்லாட்டினா அவர் தேவையே கிடையாது. எல்லாமே தமிழ்நாடு. ஆனா செய்யறது பூரா மத்தியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சார் அவரோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா திராவிடனை எதிர்க்கிறார் சார். முக்கியமா திராவிடர்களை எதிர்க்கிறார். அவர் ஃபுல்லாவே சனாதானத்துக்கே துணை போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடாது. அவர் ஒரு காமன் மேனா இருந்துட்டு 2 பக்கம் ஈக்குவலா போன பேலன்சிங் பண்ணி சொல்லணும். நம்மளுக்கு என்ன தேவை, அடிப்படைகள் என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைன்றது சிஎம் சொல்லுவாங்க. சிஎம் மூலியமா அவர் தான் நிலைநாட்டணும். அவர் சென்ட்ரல்ல சொல்லி நம்மளுக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாரு. நம்மளுக்கு தேவையான பணங்கள் பாருங்க, தமிழ்நாடு அரசு எவ்வளவு பணம் தரணும், மத்திய அரசு அதெல்லாம் கேட்டு வாங்கி தர மாட்டாரு. சும்மா எந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாம கையில வச்சுட்டு இருந்தா என்ன இருக்குது? இப்போ சுப்ரீம் கோர்ட் பாருங்க, செம்ம கொட்டு ஒண்ணு வச்சிருக்கு பாத்தீங்களா? என்ன மாதிரி கொட்டு 10 சவன் ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. பாத்துக்கலாம் சார். அவர் வேணாம் சார் நம்ம நாட்டுக்கு. அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. அவரா சுய
சுயநினைவா எடுத்தா பரவாயில்ல. அவர்தான் இன்னொருத்தவங்க சொல்றதை செஞ்சும் போது அவர் எப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செய்வாரு? அவர் செய்யவே மாட்டார். அவர் தேவையே கிடையாது. மத்தியில யார் ஆட்சி செய்யறா? அவங்க சொல்றதே கேட்பாங்க. இப்ப நம்ம சொல்றதை கேட்க போறாங்களா? மத்தியில செய்யறவங்களே தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. எந்த ஜாதியை ஒழிக்கலாம், எதை இதாக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, மத கலவரம் எப்ப நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க முஸ்லீம்களை இப்படி இது பண்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஆனா முஸ்லீம்களை ரொம்ப பாடுபடுத்துறாங்க. அதுக்கு அவங்க இது பண்ணணும். அவர் என்ன இப்போ பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜால்ரா போட்டுக்கிட்டு, ஆமா ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு எடுக்காங்களோ அதுக்கு, ஏன்னா அவர் அப்படி இருந்தா தானே இங்க அவரு பதவி நீடிக்கும், இல்லைன்னா ஒன்றும் நீடிக்காது. அதுக்காண்டி அவர் சிங் சாக் அடிச்சுக்கிட்டு அப்படியே கதையை ஓட்டிட்டு இருக்காரு. அவர் இங்க தேவையே கிடையாது. தேவையில்லாத நம்ம கவர்மெண்ட் தனியா ஒரு பங்களா, அது காரு கீரு, அது தேவையே கிடையாது. இன்னைக்கு அவர் நடுநிலையாளரே கிடையாது. அவர் மக்களுக்கு நடுநிலையாளர். ஆனா அவர் நடுநிலையாளரே கிடையாது. ஆனா பிஜேபிக்கு சார்ந்து தான் பிஜேபி கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஏன்னா சாப்பிடுறது எங்க வரி பணம், ஆனா வேலையை ஃபுல்லா அங்க செஞ்சுட்டு இருக்கிறார். சாப்பிடுறது ஃபுல்லா பேண்ட் சட்டை போறது ஃபுல்லா எங்க வரி பணம், ஒரு காபி குடிக்கிறது, ஒரு டீ குடிக்கிறது எல்லாம் எங்க வரி பணம். ஆனா செயல்பாடு ஃபுல்லா அங்க செய்யறாரு, துரோகம் செய்யறார். தமிழ்நாடு மக்களுக்கு பயங்கரமான துரோகம் செய்யறாரு. அதனால நாங்க இந்த கவர்னர் எங்களுக்கு தேவையே கிடையாது. எந்த ஒரு நிதியும் பெற முடியல சார். அவர் வந்ததுல இருந்து ஒன்றிய அரசாண்டு கொடுக்காத வர வேண்டிய நிதியை கொடுக்காததான் இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியாவிலே நம்மளுடைய ஜிஎஸ்டி வரி நிறைய பணம் டெல்லிக்கு போகுது. அதுல அவங்க திருப்பி கொடுக்கறதே நம்மளுக்கு ஒரு பங்கு கூட இல்லை, 20-100%. அந்த அளவுக்கு அதை கூட இந்த கவர்னரா இருக்கிறவர் ரவி நம்ம தமிழ்நாட்டுக்கு கவர்னரா இருந்து இந்த வரி பணத்துல இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக டெல்லியில போய் ஜனாதிபதியோ பிரதமரோ பேசி நம்மளுக்கு நிதியை பெற்று தந்தாலே பெரிய விஷயம். அதுவே செய்யறதுல வருத்தியே கெடுக்கிறாரு. மாணவருடைய துணைவேந்தருக்கு பல்லாயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுடைய மசோதாவையே நிறுத்தி வச்சுக்கிறாரு. அப்ப அவர் எங்க நல்லது செய்வார்? அவர் அமைதியா இருந்தாவே நமக்கு இங்க முதலமைச்சர் நல்லா செய்துட்டு போடுவார். அந்த திமுக அரசு செய்யற ஒரு இதுவை பிடிக்காததான் கவர்னர் மூலியமா ஒன்றிய அரசு இடர்பாடுகளும் தொந்தரவும் கொடுக்குது. கவர்னருக்கு லாக்கி இல்லையே, நீ இருக்க வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்கணும் அவசியம் இல்லையா? அப்ப அரசியல் சரியா இல்ல கவர்னர் மாதிரி இல்லையா? இங்கேயே வேலை பாக்குறா, அங்கேயே வேலை பார்த்தா போற சொல்லிப்பாலாம். உண்மை பொய்யா? அரசியல் தான் பாக்கணும். அதை விட்டு கவர்னர் பாக்கணும், மினிஸ்டர் பாக்கணும். அந்த வேலை தான் இருக்கணும். அதை விட்டு வேற வேலை பண்ணணும்னு அர்த்தம். நீ லாய்க்கு பண்றிய, உன் பேருக்கு அசிங்கமாகுது, கவர்னர் சொல்றதுக்கு வெக்கமாகுது. என்னத்துக்கு நீ கவர்னர் ஆகுற? கவர்னருக்கு தகுதி இல்லையா உனக்கு? என்ன பண்ணலாம்? இது முழுக்க வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் மாநில அரசு உரிமை கண்டிப்பா வேணும். கண்டிப்பா இது மாநில உரிமையில அனாவசியமா ஒரு கவர்னர் தலைவிடக்கூடாது. இதால தமிழ்நாடு வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் ரொம்ப பாதிக்கும். எனக்கு அது மாதிரி நம்மளோட சம்பளத்தை வாங்கிட்டு சில விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல தலைவிடல ரொம்ப ரொம்ப அது தவறான விஷயம், பெரிய பாடம் அது. இதை விட ஒரு மானங்கட்டும் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னதுலயுமே நீ ராஜினாமா பண்ணிட்டு உடனே போயிடணும். அதான் ஒரு மரியாதை. ஒரு நல்ல மனிதனுக்கு கவர்னர் அதை செய்வாரான்னு நம்ம எதிர்பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எவ்வளவு ஏழைப்பாள குடும்பம் பெரிய ரொம்ப பாதிக்கிறாங்க. ஆன்லைன் ரம்மியும் சரி, இந்த நீட்டு தேர்வும் சரி, ஏழைப்பாள பிள்ளை சின்ன நடுத்தர படிக்கிற இது ரொம்ப பாதிக்குது. இதெல்லாம் கண்டிப்பா தீர்மானம் ரொம்ப கவர்னர் கண்டிப்பா கையெழுத்து போட்டதான் ஆகணும். அதான் உரிமை, நம்ம தமிழ்நாட்டோட உரிமை. போட முடியாது. ஆமாங்க, ஆமா, அவங்க போட்ட ஆள் இல்லைங்க, பிஜேபி நியமிச்ச ஆளு தான் ஆளுநர் ரவி. அவர் தேர்தலில் போட்டிட்டோ மக்கள் ஓட்டு போட்டோ அவர் ஜெயிக்கல. அவங்க அவங்களுக்கு தேவை ஒரு கைக்கூலி. மத்திய அரசுக்கு பிஜேபிக்கு தேவையான ஒரு கைக்கூலியா தான் ஆளுநர் ரவி செயல்பட்டு கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டோட அனைத்து நல்ல திட்டங்களுக்கும் எதிராம எந்த ஒரு இதுக்குமே இன்னைய வரைக்கும் தீர்மானத்துக்கு அவர் கையெழுத்து இல்ல. அதே மாதிரி சட்டசபையில பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள் அதை ஒரு அறிக்கை கொடுக்குறாங்களா, அதை படிக்கும் போது திராவிடன்ற வார்த்தையை படிக்க மாட்டாரு, ஒரு சில தமிழ்ன்ற வார்த்தையை படிக்க மாட்டாரு, ஒரு சில வார்த்தைகளை அவர் தவிர்த்து பேசுவார். அது நம்ம எதிர்த்து குரல் கொடுத்தோம்னா எழுந்து போயினே இருப்பாரு. பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க கூட தெரியும். ஒரு விஷயம் ஒருத்தவங்க பேசினுங்கிறானா எழுந்து போக கூடாது, அதை முடிச்சிட்டு தான் போகணும்னு. ஆனா அவரை பாத்தீங்கன்னா, ஆளுநர் ரவியை பாத்தீங்கன்னா அவர் எழுந்து அவர் பாட்டுன்னு போவார். அதெல்லாம் ஒரு வெக்கக்கேடான விஷயம். தயவு செய்து அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் எங்களுக்கு தேவையே இல்லை. மாநில முதல்வரே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். அவர் பிஜேபி கட்சி தான். அவர் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறாரு, செயலையில பிஜேபி கட்சிக்காகத்தான் வேலை செய்யறாரு. எங்க வேண்டாலும் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அது அவர் மறந்துட்டாரு. அவரு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளுக்கு எல்லாம் போடுறாங்கன்றத மறந்துட்டாரு. அவரு மத்தியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? மத்தியில இருக்கிறவங்க செய்ய
செய்யறாரு, கவர்னரும் செய்ய மாட்டாரு. இது தேவையே இல்லை, அந்த கவர்னர் எங்களுக்கு வேணுமே வேணாம். அதுதான் அவர் வந்து இங்க மொத்தத்திலே தேவையே கிடையாதாங்க. அவர் வந்து இங்க வந்து சும்மா வந்து நல்லா போற ஆட்சியை வந்து தேவையில்லாத வந்து கெடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு தேவையில்லாத இம்சை கொடுத்து எல்லாத்தையும் இம்சை கொடுத்துருக்காரு. இதுல தமிழ்நாட்டு மக்களுக்கே அவர் வந்து பிடிக்கல. அழகா அவர் வந்து இங்க இருந்து எல்லா உயிரும் எடுக்கிறதுக்கு அழகா போய் நிம்மதியா வீட்டுல இருந்து தூங்கலாம். இல்லைன்னா வேற ஸ்டேட்டுக்கு ஒரு எங்க பிஜேபி ஆதரவு கொடுக்காங்களோ அங்க போயிட்டு அவர் நிம்மதியா இருக்கிறது தான் நம்மளுக்கு பெற்று, தமிழ்நாட்டுக்கு எல்லாத்து மக்களுக்கும் பெற்று, நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கும் பெற்று. அதான் ரியாக்ஷனை காட்டாம இருக்கிறாருன்னா அவரு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மனுஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஒன்றும் நம்மளே ஏதாவது ஒன்று சொன்னா டக்குன்னு கோவம் வரும், கொஞ்சம் கோவப்பட்டு தூரம் போயிடுவோம். அவர் அதையும் போகாம இருக்காருன்னா அந்த பதவி சுகத்துக்காக அவர் அனுபவிக்க வேண்டிய சுகத்துக்காக இருக்காரு கம்முன்னு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது தீர்ப்பு வந்தோடனே அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். நம்ம எதிர்ப்பா இவ்வளவு தீர்ப்பு வருது, இவ்வளவு கண்டன குரல் வருதுன்ற அவர் போயிருக்கலாம். அவர் போவது அவருடைய சுயநலம். ஒண்ணுமே செய்யலையே, திருக்குறள் மட்டும் சொன்னாரு. திருக்குறள் மட்டும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக திருக்குறள் உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு, எதுவுமே செய்ய கிடையாது. இப்ப கூட அவரு மத்தியில என்ன சொல்றாங்க அதை மட்டும் தான். அவர் வந்து ஒரு மண்டையாற்ற ஆளுநர் தான். அந்த மண்டையாற்ற ஆளுநர் வேணாமே வேணாம் எங்களுக்கு. அவர் நல்லது செய்யல சார், தமிழுக்கு நல்லதே செய்யல. உண்மையை சொல்றேன், நான் சொல்ல போனா உண்மையை சொல்றேன், பச்சையா சொல்ல போனா மோடி கூட எதுவுமே செய்யல. அவர் பேசிட்டு வாடுறாரு. எனக்கு பிரதமரா நமக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, கவர்னரும் தேவை கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு. கவர்னர் வந்து இப்போ நேற்று நடந்த விஷயம்னாக்கா அவருக்கு அசிங்கமா இருக்கும் தெரியும். அவர் வந்து ராஜாவை போட்டு போற நல்லது நம்மளுக்கு. அந்த கவர்மெண்ட் நம்ம ஏத்துக்கணும். அதை அவர் வந்து எல்லாமே வந்து பிஜேபிக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ இவர் வந்து சும்மா ஒரு பொம்மை வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம தேவையில்லாத நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கவர்னர் வந்து நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது. நம்ம இங்க இருந்தா நம்ம இருக்காங்க, நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா தளபதி இருக்காரு, நம்ம அண்ணன் உதயநிதி அண்ணன் இருக்காங்க. அவங்களா இருக்கும்போது அவங்களாம் தேவையே கிடையாது. சும்மா வந்துகிட்டு அந்த நேரத்துல வந்து ஒரு அண்ணாவே சொன்னாரு, நீ வந்து சும்மா ஒரு டம்மி மாதிரி தான், அங்க வந்துகிட்டு வந்து உனக்கு வந்து அந்த பொறுப்பே கிடையாது, நாங்க இங்க இருக்கும்போது உனக்கு நீ எதுக்குற அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. எதுவுமே வாங்கி கொடுக்காத இருக்க போது அவர் எதுக்கு எங்களுக்குன்னு நாங்க ஓப்பனா சொல்றோம், எதுக்குமே எங்களுக்கு வேண்டாம். அப்படி எங்களுக்குன்னு மக்களுக்குன்னு செய்யற மாதிரி இருந்தா அவரு தேவைப்படும். இப்ப எதுவுமே செய்யாத போது அவர் எதுக்கு எங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், எங்களுக்கு தேவையே இல்லையே. தமிழ்நாடுக்கு வந்து யூஸ் இல்ல. அவர் மோடி பக்கமாவே அங்கேயே இருந்துகிட்டோம். மோடி சொல்றதை தானே அவர் இங்க கேட்டு வந்து இங்க செய்யறாரு. ஆனாலும் மோடி பக்கமாவே இருக்கட்டும். இங்கத்திக்கே தமிழ்நாட்டுக்கு அவர் வராத இருக்கிறதே நல்லது. வரவும் வேணாம், எங்களுக்கும் வேணாம். அவரு அதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. இங்க இருந்தானா மேலும் அவர் அசிங்கப்படுறதுக்கு அவர் இங்க இருக்கிறத விட அவரு போயிடலாம். இங்க இருக்கிறது அவர் வேஸ்ட். மக்களுக்கு இங்க வந்தானா பொம்பளைங்களா சேர்ந்து நாங்களே அசிங்கப்படுத்துவோம். அதுதான் உண்மை, வேற எதுவும் சொல்ல வரல. இதுல பொது பப்ளிக் போலீஸ் வச்சுக்கிறாங்க பாதுகாப்புக்கு. நீ வருஷம் போக சொல்ல எல்லாத்துக்கும் உனக்கு வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண நாயுமே காத்துக்கிறாங்க, காவலாளி இந்த ரோட்ல உட்காந்து. நீ உள்ள ஏசியில உட்காந்துக்கிற, நல்லா சொகுசா சாப்பிட்றாங்க, கையாந்து போனா சாப்பிடுவாங்க, அப்படிதாங்க போவாங்க சொல்லி போகலாம். இவ்வளவு போலீஸ் உனக்கு பாதுகாப்பு. அப்போ யார் விட்டு சொத்து நீங்க கொண்டாடுற வாழலாம் சொல்லுப்பாங்க, உண்மையா பொய்யா? அவருக்கு என்ன சூடு சொன்ன இருக்கல நமக்கு தெரியல. நம்ம இப்போ எனக்கு நான் சாப்பாடு உப்பு போட்டு சாப்பிட எனக்கு வலி இருந்தால் நான் போயிடுவான். அவங்களுக்கு அதில் ஐடியா இல்லை. காரணம் வந்து அதில் எல்லாமே இருக்கிறனால தான் இங்கே உட்காடுறாங்க, எல்லாமே தாங்கி நிற்கிறாங்கன்னா அவங்க சம்திங்லாம் அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே உட்காந்துல காசு உழைச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்ட்டு. இப்போ ஓசியில் வர சாப்பாடுக்கு யாருக்கு என்ன இருக்கு. இப்போ கவர்னருங்கிறது சாதாரண போஸ்ட்டு, பெரிய போஸ்ட். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை செஞ்சா நாடு எங்கேயோ போயிடும். கேம்பிளிங் ஆன்லைன் சூதாட்டத்தையும் கண்டிப்பா வந்து அவர் தடை பண்ணி அந்த மசோதா எப்பயும் நிறைவேற்றிருக்கணும். இது வரைக்கும் அவங்க நிறைவேற்றல. அது என்னன்னா எப்படி சொல்றது, ஒரு ட்ரீம் லெவல் ஒருத்தருங்க பாத்தீங்களா, அவன் ஃபுல்லா ஃபண்டு எல்லாமே வந்து டாப் லெவல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது நம்ம உங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அவங்க இந்தியன் டீமுக்கே வந்து ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு ஒரு ட்ரீம் லெவல் வந்து உயர்ந்துட்டாங்க. சாதாரணமா 4 பேர் வச்சு ஆரம்பிச்சவனுங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் நீட்டால எவ்வளவு நம்ம ஏழை எளிய மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கலைஞர் ஐயா இருக்கும்போது சரி, முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களாம் இருக்கும்போது சரி, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களால ஆளுநர்லாம் இருப்பாங்க, அவங்களோட ரோல் என்னன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்றது, நம்ம கண்ட்ரோல்ல தான். இவங்க வந்தோன்னு எப்படின்னா நீங்க என்ன சொல்றது, நான் என்ன பண்றது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா வந்து நீட்டு மசோதாலாம் வந்து நிறைவேறணும் சார். நீட்டு வேணாம் சார். இதால நிறைய மாணவர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. அதுக்கு சட்டம் ஏற்றி நம்மளுடைய மாணவ செல்வங்களை, வருங்கால டாக்டர்களை வந்து காப்பாற்றணும் சார். கண்டிப்பா போய் கேட்டது இல்ல. நமக்கு இந்த தமிழ்நாடு இவ்வளவு கொடுங்க இவ்வளவு போங்கன்னு கேட்டது கிடையாது. அது மாற நம்ம இந்த ரம்மி பாத்தீங்கன்னா பல மக்கள் பாவம் அதனால கடனாய் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அதுல கடன்காரனாய் இறந்துருக்காங்க. அந்த மசோதா நிறைவேற்ற சொன்னா பண்ண மாட்டாரு. நிதி கட்டு வாங்கி தர மாட்டாரு. நமக்கு நீட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்காரு. தமிழ்நாட்டுக்காக அவர் எந்த நன்மையும் செய்யல. நம்மளுடைய அவரை இத்தனை வருஷமா வச்சிருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பணம் தான் விரயமா இருக்கு. அவரை நமக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. கண்டிப்பா நமக்கு தேவையே கிடையாது. இவ்வளவு காலத்துல எவ்வளவு கவர்னர் நம்ம பார்த்திருக்கோம். இது மாதிரி ஒரு ஒஸ்டான கவர்னர் நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து வேந்தர்களுக்கெல்லாம் வந்து ஒரு குழு மாதிரி, அதுக்கும் நான் போட்டுக்கிறேன்னு அவர் சொல்லல முதல்வர். அதுக்கும் ஒரு பொதுவான குழுவை போட்டு அதை வந்து இப்போ
வந்து அதை எந்த இதுல இருந்து எடுக்கலாம். வேந்தர் துணை வேந்தர்ன்றது வந்து முக்கியமான விஷயம். அது ஒரு கழகங்களுக்கான ஒரு தலைமையா இருக்கிறவங்க, அவங்க செயல்பட வேண்டியவங்க. அதனால அவங்கள வந்து நல்ல ஒரு ஆளா போடணும்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து அதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காரு. நல்ல வேந்தர்களை அவங்க போடுவாங்க. பல்கலைக்கழகங்கள் இனிமே நல்லபடியாக செயல்படும். அது எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி ஆளாத மாநிலத்துல எல்லாத்திலுமே இந்த கவர்னருடைய பாரபட்சம் நடக்குது. பக்கத்துல கர்நாடகாலையும் இருக்குது, கேரளாலையும் இருக்குது, எல்லாத்துலயும் அவங்க ஆளாத இடம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா அவரு நமக்கு தேவை கிடையாது. நம்ம எப்பயோ சொல்லிட்டோம், 3-4 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டோம், கவர்னர் திரும்ப பெறுங்க இல்ல நாங்களே பாத்துக்கிறேன்னு. மீறி அவர் வச்சிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா இருக்காங்கன்னா தான் வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு அமைச்சிடணும், அதான் நல்லது. அவங்களுக்கு எத்தனையோ ஏக்கர்ல பங்களா இருக்குங்க. அது வந்து மாநில அரசோட செலவுல தான் அது போதும். அவங்களுக்கு பாதி மத்திய அரசு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் மாநில அரசோட செலவும் அதுல இருக்கு. ஆளுநருக்கு நம்ம சோத்தை துண்டுறவர் அவரு. நம்ம சோத்தை சாப்பிடுறவருக்கு உப்பு போட்டு சாப்பிடுறவரா இருந்தா இத்தோட அவர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடணும். இங்க இருக்கவே கூடாது.